சென்னை மாதனாங்குப்பத்தில் உள்ள வானத்தின் வாசல் சபையில் ஜாஃப்ரி ஊழியங்கள் நடத்தும் ஆசீர்வாத விடுதலை கூட்டம் டிசம்பர் 6 வருகிற சனிக்கிழமை காலை 10 மணிக்கு கூட்டம் நடைபெறும் இடம் வானத்தின் வாசல் சபை, கடப்பா ரோட், மாதனாங்குப்பம், சென்னை 99. தேவ செய்தியும் சுகமளிக்கும் ஜெபமும் பாஸ்டர் டாக்டர் PCJ ஜாஃப்ரி அவர்கள். இந்த ஆசீர்வாத விடுதலை கூட்டத்தில் தீராத வியாதி, மாந்திரீகம், சூனியத்தில் பாதிக்கப்பட்டவர்கள், சாபக்கட்டில் உள்ளவர்கள் மற்றும் கடன் பிரச்சனையில் உள்ளவர்களின் சகல பிரச்சனைகள் தீரவும் பாஸ்டர் டாக்டர் PCJ ஜாஃப்ரி அவர்கள் உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பார்கள். தேவனாகி கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். இக்கூட்டத்தில் நீங்கள் எழுதி வைக்கும் உங்களது ஜெப விண்ணப்பங்களுக்காக பாஸ்டர் டாக்டர் PCJ ஜாஃப்ரி அவர்கள் பாரத்தோடு ஜெபிப்பார்கள். இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்வார். வியாதியோடும் கண்ணீரோடும் பலவித பிரச்சனையோடும் வருகிற ஒவ்வொருவர்களுக்காக பாஸ்டர் டாக்டர் PCJ ஜாஃப்ரி அவர்கள் தனித்தனியாக ஜெபிப்பார்கள். இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்வார். ஜாஃப்ரி ஊழியங்களில் இயேசு கிறிஸ்து செய்த பல அற்புதங்களில் தேவநாம மகிமைக்காக ஒரு சிலவற்றை உங்களுக்கு தொகுத்து வழங்குகிறோம். பாடுங்கள், போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்து நிக்கிற சூரியத்தின் ஆவியே வெளியில வா. க்ளோரி க்ளோரி டச் க்ளோரி டச். வெளியில வா, வெளியில வா, டச். ஓடி வா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிற. ஓ க்ளோரி, ஓ க்ளோரி, ஓ க்ளோரி. சாத்தானின் ஆவிகளே, மந்திர ஆவியே, மந்திர ஆவியே, சூனியத்தின் ஆவியே, வெளியே வா. க்ளோரி 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 க்ளோரி. சூரியத்தின் ஆவிகளே, க்ளோரி க்ளோரி. ஓடிவான். இவளை கட்டி இருக்கிற கட்டுகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டவிழ்க்கிற. Glory, glory, glory.
Glory. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் ஐயா. இப்பொழுதே ஒரு அற்புதம் நடக்க வேண்டுமே, இப்பொழுதே ஒரு விடுதலை கிடைக்க வேண்டுமே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருடைய வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கட்டும். அந்த மந்திரம் எரியட்டும். கால் மண்ணை வச்சு செய்யப்பட்ட மந்திரம் எரியட்டும், எரியட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எரியட்டும், எரியட்டும், எரியட்டும். கட்டளை கொடுக்கிற, கட்டளை கொடுக்கிற. இவர்கள் வயத்தில் கொடுக்கப்பட்ட மந்திரம் எரியட்டும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வயத்தில் கொடுக்கப்பட்ட மந்திரங்கள் எரிவதாக. செயல் இழக்கட்டும். ஓ ரபா ஹபா 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 ஹபா. டச் டச். சிலருக்கு காலு பலகீனமாக இருக்கிறதுனால உன்னால் ரொம்ப தூரம் நடக்கவோ வேகமாக நடக்கவோ முடியாமல் இருக்கு. இப்போ கர்த்தர் அந்த பலகீனத்தை எடுத்து போடுகிறாரு. இப்போ கர்த்தர் அந்த பலகீனத்தை எடுத்து போடுகிறாரு. இப்போ அற்புதம் நடக்கிறது. யாரோ ஒரு நபர் இருக்கிற, யாரோ ஒரு நபர் கர்ப்ப தடை இருந்து கொண்டிருந்தது. கர்ப்ப தடை உனக்கு இருந்து கொண்டிருந்தது. இப்போ இந்த கர்ப்பத்தடை உன்னை விட்டு நீங்குகிறது. இப்போ நீங்குகிறது. கர்த்தருடைய வல்லமை உன் மீது இறங்குகிறது. இருதய வியாதி யாருக்கும் சுகமாகிறது. இருதய வியாதி யாருக்கும் சுகமாகிறது. இப்பொழுது அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. கால் பகுதி ஜாயிண்ட் ஆகிற இடத்துல உள்ள வலி இப்போ சுகமாகிறது. கால் பக்கத்தில் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல உள்ள ஒரு வலி இப்போ சுகமாகிறது. இப்போ சுகமாகிறது. என்னை நல்லா கவனிங்க, என்னை நல்லா கவனிங்க. இந்த எலும்பில் உள்ள இந்த ஜாயிண்ட் கடைசி பகுதி எலும்பு, எந்த எலும்புலையும், இந்த எலும்புலையும் போன் உள்ள போனில் எலும்பில் அதிக வலியில் நீ அடிக்கடி கஷ்டப்படுகிற. இப்பொழுது கர்த்தர் உனக்கு அந்த சுகத்தை கொடுக்கிறார். இப்போ உனக்கு ஆண்டவர் அந்த சுகத்தை கொடுக்கிறார். யாரோ ஒரு நபர் இருக்கிற மாதவிடாய் பிரச்சனையில் நீ கஷ்டப்படுற. மாதவிடாய் பிரச்சனையில் நீ கஷ்டப்படுற. இப்போ உனக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறாரு. உன்னுடைய கர்ப்பப்பையில் இருந்த பிரச்சனை இப்போ உன்னை விட்டு நீங்குகிறது. உன் கர்ப்பப்பையில் யூட்ரஸ் அந்த பிரச்சனை நீங்குகிறது. இப்போ உனக்கு அற்புதம் நடக்கிறது. நீ செய்த அற்புதத்திற்காக நன்றி. நீ கொடுத்த சுகத்திற்காக நன்றி. நீங்களா வந்த நினைக்காதீங்க, யாரோ சொல்லி வந்த நினைக்காதீங்க. கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரையா. நான் சுகம் பெற்றுட்டேன், நான் விடுதலை பெற்றுட்டேன், நான் அற்புதம் பெற்றுட்டேன்ங்கிறவங்க நல்லா கை வைத்து காட்டுங்க. நல்லா கை வைத்து காட்டுங்க. பிரேஸ்ல ஐடியா, நீங்கள் வந்து அந்த வெளிப்பாடு சொன்னீங்க. எனக்கு 2 வருஷமாக இங்கே அடிபட்டு டிஸ்கம்ஃபர்ட்டாகவே இருக்கும், படுக்க முடியாது ஒழுங்காக. அது இப்போ ஓரளவுக்கு நார்மல் ஆகிடுச்சு. என்னை நல்லா கவனிங்க. இந்த எலும்பில் உள்ள இந்த ஜாயிண்ட் கடைசி பகுதி எலும்பு, எந்த எலும்புலையும், இந்த எலும்புலையும் போன் உள்ள போனில் எலும்பில் அதிக வலியில் நீ அடிக்கடி கஷ்டப்படுகிற. இப்பொழுது கர்த்தர் உனக்கு அந்த சுகத்தை கொடுக்கிறார். இப்போ உனக்கு ஆண்டவர் அந்த சுகத்தை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் டைஜஷன் ப்ராப்ளம் சொன்னீங்க, ஜீரண பிரச்சனை இருக்குன்ட்டு. அது தொடர்ந்து ஒரு 3 நாளாகவே இருக்குது. அடிக்கடி உனக்கு இந்த நெஞ்சு பகுதியில், உள்ளுக்குள்ள நெஞ்சு பகுதியில் ஒரு எரிச்சல் வருகிறது. அடிக்கடி ஒரு எரிச்சல் வருகிறது. இப்போ சுகத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. இப்போ கர்த்தர் உனக்கு சுகத்தை கொடுக்கிறாரு. சரியாயிடுச்சு. இப்போது இந்த ஷோல்டர் 2 மாதமாக எனக்கு இந்த டேர் ஆகிட்டு டிஸ்லோகேட் ஆகிட்டே இருந்தது. இன்றைக்கி நானே இப்போ செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு நம்ம மேலே ஏறி சாட்சி சொல்லலான்ட்டு நல்லா கை தூக்கி ஃபுல் ஷேக் பண்ண நல்லா ஆயிடுச்சியா. ஒவ்வொரு அவயத்திலையும் பிரச்சனை. என் ஆண்டவர் இயேசு இன்னைக்கு விடுதலை கொடுத்துருக்கார். ஐயா, நான் சென்ட்ரலேருந்து வரேன். ஹார்ட்டு கொஞ்சம் வீக்காகுது. நீங்கள் சொன்னீங்க ஹார்ட்டில் கை வச்சு ஜபம் பண்ணுங்கன்ட்டு. கை வச்சு ஜபம் பண்ணுறப்போ ஒரு பெரிய காரம் என் மேலே இறங்கி இங்கேருந்து பாரம் அடி வெளியே போன மாரி இருந்துச்சு ஐயா. இயேசுவுக்கு மகிமை. இருதய வியாதி யாருக்கும் சுகமாகிறது. இப்பொழுது அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ ஹார்ட்டே நார்மல் ஆயிடுச்சு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னோட பேர் அருண்குமார். நான் ஆவடியிலேருந்து வரேன். நீங்கள் சொன்ன மாதிரி சில நாட்களில் அந்த வயிற்று எரிச்சலில் இருக்கிற பிரச்சனை எனக்கு இருந்துச்சு. ஸோ நான் கை வச்சே ஜெபம் பண்ணி இது பண்ண அப்புறம் இப்போ கொஞ்சம் விடுதலை உண்டாயிருக்கு ஃபுல்லாக.
அது அல்சர் பிரச்சனைன்னு வந்துச்சு. ஆமாம். குடல் புண் பிரச்சனைன்னு அடிக்கடி உனக்கு இந்த நெஞ்சு பகுதியில் உள்ளுக்குள்ள நெஞ்சு பகுதியில் ஒரு எரிச்சல் வருகிறது. அடிக்கடி ஒரு எரிச்சல் வருகிறது உள் பகுதியில். அது உனக்கு இருக்கிற குடல் புண்ணுனால் அது வந்து கொண்டிருக்கிறது. இப்போ சுகத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. இப்போ கர்த்தர் உனக்கு சுகத்தை கொடுக்கிறாரு. இப்போ கம்ஃபர்டபுளாக இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் சித்தூர் பகுதியிலேருந்து வரேன். 10 வருடத்துக்கு முன்பாக வந்தது, இன்றைக்கி தான் வந்திருக்கிறேன். என்னுடைய மகளுக்காக நான் வந்தேன். ஆனால் ஐயா ஜெபிக்கும்போது மார்பு பகுதியில் கை வச்சு ஜெபிங்க, என்ன வியாதியாக இருந்தாலும் நெஞ்சு எரிச்சல் இருந்தாலும் நல்லா இருந்தேன்னாங்க. கால் வலி கூட எனக்கு இந்த முட்டி எலும்பு கொஞ்சம் தேய்மானம் இருக்குது. ஆனாலும் வலியிலே நான் அங்கேருந்து நடந்து தான் வந்திருக்கிறேன் காலையில். இப்போ நான் ஜெபிக்கும்போது அந்த வலியெல்லாம் இல்லை, நான் உணர்கிறேன். சிலருக்கு கால் பலகீனமாக இருக்கிறதுனால உன்னால் ரொம்ப தூரம் நடக்கவோ வேகமாக நடக்கவோ முடியாமல் இருக்கு. இப்போ கர்த்தர் அந்த பலகீனத்தை எடுத்து போடுகிறாரு. இப்போ கர்த்தர் அந்த பலகீனத்தை எடுத்து போடுகிறாரு. இப்போ அற்புதம் நடக்கிறது. அந்த மார்பு பகுதியில் கை வச்சு ஜெபிக்கும் போது அந்த நெஞ்செரிச்சல் எதுவுமே கிடையாது. அடிக்கடி உனக்கு இந்த நெஞ்சு பகுதியில் உள்ளுக்குள்ள நெஞ்சு பகுதியில் ஒரு எரிச்சல் வருகிறது. அடிக்கடி ஒரு எரிச்சல் வருகிறது. இப்போ சுகத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. இப்போ கர்த்தர் உனக்கு சுகத்தை கொடுக்கிறாரு. இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். கால் வலியோடு இந்த ஜாயிண்ட் போய் கால் வலி இப்போ சுகத்தை கர்த்தர். எந்த இடத்துல வலி இருந்தது? கால் பகுதி ஜாயிண்ட் ஆகிற இடத்துல உள்ள வலி இப்போ சுகமாகிறது. கால் பக்கத்தில் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல உள்ள ஒரு வலி இப்போ சுகமாகிறது. இப்போ இல்லை. இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் இன்னைக்கு 2 வெளிப்பாடு காட்டினாரு. மாதவிடாய் பிரச்சனைனால, யூட்ரஸ் பிரச்சனைனால விடுதலை கிடைச்சது. யாரோ ஒரு நபர் இருக்கிற மாதவிடாய் பிரச்சனையில் நீ கஷ்டப்படுற. மாதவிடாய் பிரச்சனையில் நீ கஷ்டப்படுற. இப்போ உனக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறாரு. உன்னுடைய கர்ப்பப்பையில் இருந்த பிரச்சனை இப்போ ஒன்றை விட்டு நீங்குகிறது. உன் கர்ப்பப்பையில் யூட்ரஸில் அந்த பிரச்சனை நீங்குகிறது. இப்போ உனக்கு அற்புதம் நடக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து நெஞ்செரிச்சலாக ஒரு 3 மாதமாக இரும்பல் ரொம்ப வந்துட்டே இருந்தது. குடல் புண் பிரச்சனைனால வெளிப்பாடு மூலமாக எனக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். இப்போ அந்த வலி இல்லை, எரிச்சல் இல்லை. அடிக்கடி உனக்கு இந்த நெஞ்சு பகுதியில் உள்ளுக்குள்ள நெஞ்சு பகுதியில் ஒரு எரிச்சல் வருகிறது. அடிக்கடி ஒரு எரிச்சல் வருகிறது. இப்போ சுகத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. இப்போ கர்த்தர் உனக்கு சுகத்தை கொடுக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும். உன் பேர் என்ன? எங்கிருந்து வர்ற? சாமுவேல், பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். எவ்வளவு பிசாசு பிடிச்சி எப்படிலாம் பண்ணிட்டு இருந்தான்னு பார்த்தீங்க. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். இவன் பண்ணதெல்லாம் பார்த்தியா? இயேசு அற்புதம் செய்கிறார் ஐயா. இந்த முழு குடும்பத்துக்கும் சோனியா வாங்க. நீ இவனுக்கு அண்ணனா? அண்ணன். இவன் பண்ணதையெல்லாம் பார்த்தீங்களா? எவ்வளோ காலம் கஷ்டப்படுறான்? அப்படி ஒரு 3 நாளாக இருக்கும். இப்போ தானா? இப்போ உங்கள் குடும்பத்துக்கு சூனியம், மாந்திரியம், நீங்களும் மாந்திரியத்தில் பாதிக்கப்பட்டு தான் நின்னீங்க. இந்த பையன் என்ன ஆக்ஷன்லாம் பண்ணிட்டு தான் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு ஆண்டவர் விடுதலையை கொடுத்திருக்கிறார் ஐயா. என் இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுத்துருக்கார். நீங்கள் எங்கேருந்து வாரீங்க? ஐயா திருத்தணி. திருத்தணி பக்கம் நெமிலி கிராமம் ஐயா. என்ன பிரச்சனையோடு வந்தீங்க? எனக்கு கால் வலி ஐயா. அதுக்காக வந்தேன். இங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? தெரியல ஐயா. உங்களுக்கு சூனியம் வச்சிருக்கிறாங்க. உங்களால் இங்கே நிற்க கூட முடியலை. கீழே விழுந்து துடிச்சிட்டு இருந்தீங்க, அலக்கடிச்சிட்டு இருந்தீங்க. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு என்றும் ஆனந்தம் என் இயேசு. மாந்திரிகம்
இன்னைக்கு என் ஆண்டவர் இயேசு இவருக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார். நீ என்ன பிரச்சனையில் வந்தீங்க? உடம்புலாம் வலிக்குது, ரொம்ப எந்திருக்க முடியாது. இங்கே வந்த உடனே இப்போ உடம்புலாம் லேசாக இப்போ நல்லா இருக்குது. இங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? இல்லை, கத்தனை மாதிரி இருந்தது. உங்களுக்கு சூனிய வச்சிட்டான். அலக்கழிச்சு முன்னால் விழுந்து கத்திட்டு கிடந்தீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்து நிற்கிறேன். சூனியத்தின் ஆவியே வெளியில வா. க்ளோரி க்ளோரி க்ளோரி. இன்னைக்கு ஆண்டவர் இயேசு உங்களுக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார். இதே போன்ற அற்புத சுகத்தையும் விடுதலையும் நீங்களும் பெற்றுச் செல்ல டிசம்பர் 6ஆம் தேதி வருகிற சனிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறுகிற ஆசீர்வாத விடுதலை கூட்டத்திற்கு வாரீர் என்று உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நடைபெறும் இடம் வானத்தின் வாசல் சபை, கடப்பா ரோட், மாதனாங்குப்பம், சென்னை 99. இக்கூட்டத்தை குறித்த மேலும் விவரம் அறிய நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9849947611, 93802777728, 9952957127 மற்றும் 944560636.